தமிழகத்தில் 150 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் யூனிட் அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம், புதிய வாகனங்கள் பதிவு, உரிமம் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடக்கின்றன. இந்த சேவைகளை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். அடிக்கடி சர்வர் பிரச்சினை ஏற்படுவதால் இந்த பணிகள் முடங்குகின்றன. முன்பெல்லாம் எப்போதாவதுதான் பிரச்சினை ஏற்படும். சமீப காலமாக வாரத்தில் 3 நாட்கள் சர்வர் பிரச்சினை ஏற்படுகிறது என தமிழ்நாடு சுதந்திர வாடகை வாகன சங்க மாநில பொதுச் செயலர் ஜூட் கேத்யூ குற்றம் சுமத்தினார். ஒவ்வொரு முறையும் பாதி அளவில்தான் விண்ணப்பிக்க முடிகிறது. திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மீண்டும் முதல் பக்கத்திற்கே வந்துவிடுகிறது. ஆன்லைனில் கட்டணம் செலுத்தவோ அதற்கு ரசீது பெறவோ முடியவில்லை. மீண்டும் அடுத்த நாள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. அதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஓட்டுநர் உரிமம், வாகனங்கள் தொடர்பான ஆவணங்கள் பெற முடியாமல் அவதிப்படுகின்றனர் என ஜூட் கேத்யூ கூறினார். தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது உண்மைதான். இதுகுறித்து தலைமை அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்துள்ளோம் என வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மாநில போக்குவரத்து ஆணையரகம் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை. மத்திய போக்குவரத்து அமைச்சகத்திற்கு தகவல் சென்றதா என்றும் தெரியவில்லை என கூறுகின்றனர்.